வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பற்றி பேச போகிறோம். என்னன்னா இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. ஆஸ் அ ரெசிடென்ட் ஆர் என்ஆர்ஐ வந்து ரெண்டு பேருமே வந்து இன்கம் டேக்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும். சில ரெசிடென்ட் வந்து நினச்சிக்கிறாங்க, நான் வந்து வாங்குகிற சேலரியே வந்து கம்மியாக தான் இருக்குது, நான் ஏன் வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்ட்டு. என்ஆர்ஐ சில பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஏர்ன் பண்ணுறதே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து நான் அப்ராடில், நான் ஏன் வந்து இந்தியாவில் வந்து டேக்ஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஆனா, போத் ரெசிடென்ட் அண்ட் என்ஆர்ஐ 2 பேருமே வந்து இந்தியால வந்து டாக்ஸ் சப்மிட் பண்றது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன் அப்டின்னா, நீங்க வந்து உங்களோட அக்கவுண்ட்ல வந்து ஏதோ ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்டின்னா, அந்த வருஷம் வந்து நீங்க ஐடிஆர் வந்து கண்டிப்பா ஃபைல் பண்ணியிருக்கணும். ஸோ இது ஒரு ஒரு வாட்டி நம்மளால ட்ராக் பண்ண முடியாது. அதனால பொதுவா நம்ம வந்து எல்லா இயருக்குமே வந்து ஐடிஆர் ஃபைல் பண்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு 8 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து சில அமௌண்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஆனா, அதுக்கு உண்டான ஐடிஆர் ப்ரூஃப் எதுவுமே இல்லாததுனால, அதுக்கு வந்து இப்போ வந்து நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதனால வந்து அவர் பெனால்ட்டி வந்து பே பண்றாரு. இன் ஃபியூச்சர்ல ஏஐ யூஸ் பண்ணி இந்த டேட்டாவ எல்லாத்தையுமே வந்து குயிக்காவே ஃபைண்ட் பண்ண முடியும். நமக்கு நோட்டீஸும் இஷ்யூ பண்றதுக்கு நெறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ இதில் இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் எப்படி வந்து இன்கம் டேக்ஸ் வந்து சப்மிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கணும். லாகின் வந்து ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து இங்கே லாகின் பட்டன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் போர்ட்டலே இல்லை அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கேட்கும். பேன் நம்பர் அண்ட் உங்களோட இமெயில் அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இது மட்டும் தான் கேட்கும். ஸோ நீங்கள் டேரெக்டாகவே வந்து இன்கம் டேக்ஸ் போர்ட்டல்லே வந்து ஐடிஆர் வந்து ஃபைல் பண்ணலாம். இதில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வெரிஃபை பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு வாட்டி ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது சில இன்ஃபர்மேஷன் வந்து மிஸ்மேட்சாக ஃபைல் பண்ணிட்டான். ஸோ அதனால வந்து அவனுக்கு ரீஃபண்ட் வர வேண்டிய ப்ராசஸே வந்து கிடைக்கல. ஸோ இதனால ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து நம்ம ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தேர்ட் பார்ட்டினா நம்மக்கிட்ட ஒரு கமிஷன் வாங்கிக்கிட்டு அவங்க வந்து ஐடிஆர் வந்து ஃபைல் பண்ணி கொடுப்பாங்க. இது ஒரு தேர்ட் பார்ட்டிங்கும்போது ஒரு பர்சன் பண்ணும்போது அதுக்கு அதிகமான சார்ஜஸ் பே பண்ணுவ மாதிரி இருக்கும். சில பேர் வந்து அவங்களுக்கு கமிஷன் அதிகமாக வேணுங்கிறதுக்காகவே இல்லீகலான டேட்டாவெல்லாம் என்ட்ரி பண்ணி நமக்கு வந்து அந்த ஐடிஆர் ஃபைலிங்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது வந்து இப்போதைக்கு நமக்கு சேஃபாக இருந்தாலும் லேட்டர் டைமில் வந்து கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குது. ஏன் அப்படின்னா ஏஐ யூஸ் பண்ணி எல்லா டேட்டாவுமே ஃபெச் பண்ணி உங்களால் கிராஸ் வெரிஃபிகேஷன் கவர்மெண்ட் சைடால் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு லேட்டர் டைமுக்கு நோட்டீஸ் பீரியட் இஷ்யூ பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஏஐஎஸ் அப்படிங்கிற போர்ட்டலில் தான் வந்து உங்களோட எல்லா டிரான்சாக்ஷனோட ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்கும். உங்களுக்கு என்னென்ன இன்கம் வந்திருக்கு, சேலரி டீட்டெயில்ஸ் அண்ட் எவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற எல்லா டேட்டாவும் அதில் தான் இருக்கும். இங்கே வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் கிளியர் டேக்ஸ் போர்ட்டலில் போயிட்டு நீங்கள் டேரெக்டாகவே வந்து உங்களால் ஐடிஆர் வந்து ஃபைல் பண்ண முடியும். இது ரொம்பவே ஈஸியாகவே இருக்கும். என்னென்னா ஒரு வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து உங்களோட ஐடிஆரை ஃபைல் பண்ண முடியும். இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு இருக்குது, அதனால நான் வந்து இதை நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக நான் பார்க்குறேன். ஸோ இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்களே வந்து செல்ஃப் ஃபைலிங்கும் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு எக்ஸ்பர்ட்டோட ஹெல்ப்பும் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். செல்ஃப் ஃபைலிங்காக பண்ணீங்கன்னா சார்ஜஸ் வந்து ரொம்பவே கம்மி. ஆல்மோஸ்ட் ஒரு ரெசிடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஒரு 500 to 1000க்குள்ளே சார்ஜஸ் இருக்கும். நீங்கள் என்ஆர்ஐ இருந்தீங்கன்னா 1500 அந்த மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து அதுக்கு டிஸ்கவுண்ட்ஸும் கொடுப்பாங்க. லைக் 70%, 80%லாம் கூட டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஸோ இதில் ஸ்டார்ட் ஃபைலிங் நவுன் இருக்குது. இதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைன் அப் ஆப்ஷன் கேட்கும். ஸோ சைன் அப் ஆப்ஷனில் நீங்கள் வந்து உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், அட்ரஸ், ப்ரூஃப் இதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் பேன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமேட்டு இன்கம் டேக்ஸ் போர்ட்டல்லேருந்து உங்கள் டேட்டாவை வந்து ஃபெச் பண்ணிப்பாங்க. அதை ஃபெச் பண்ணிவிட்டு அவங்க வந்து கால்குலேட் பண்ணி குயிக்காகவே வந்து உங்களுக்கு வந்து என்ன டேக்ஸ் சேவிங்ஸ் இருக்குது, என்ன டேக்ஸபிள் இன்கம் இருக்குது, அண்ட் அது எப்படி நீங்கள் ரீஃபண்ட் வாங்க முடியும் அப்படிங்கிற என்டையர் டீட்டெயில்ஸுமே வந்து இவங்களே கொடுத்துருவாங்க. சைன் அப் டீட்டெயில்ஸில் உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன், நேமு அண்ட் காண்டாக்ட் நம்பர் இதெல்லாம் கேட்பாங்க. அண்ட் பேசிக் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து உங்களோட பேன் கார்டு டீட்டெயில்ஸ் அண்ட் டேட் ஆஃப் பர்த் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களோட இன்கம் டேக்ஸ் போர்ட்டலையும் இவங்க கிளியர் டேக்ஸையும் வந்து டேட்டாவையும் ஃபெச் பண்ணிப்பாங்க. ஃபெச் பண்ணிட்டு உங்களோட டோட்டல் டேக்ஸபிள் இன்கம் எவ்வளோ, அதுக்கு நீங்கள் என்னென்ன டேக்ஸ் சேவிங்ஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத இவங்களே வந்து டிஸ்பிளேல ஷோ பண்ணுவாங்க. ஜஸ்ட் நான் வந்து ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து உங்களோட அட்ரஸ்ஸு அண்ட் உங்களோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸு, நீங்கள் ரெசிடெண்ட்டா இல்லை வந்து என்ஆர்ஐயா அப்படின்ட்டு, அண்ட் வந்து உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸு. அதுக்கப்புறம் வந்து
ப்ரீஃபில் இன்கம் டீட்டெயில்ஸ் ஃப்ரம் த இன்கம் டேக்ஸ் டெப்டர், ஐ மீன் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இங்கே வந்து ப்ரீஃபில்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் ஆல்ரெடி அதை வந்து செலக்ட் பண்ணிட்டேன், அதனால எனக்கு வந்து ஆல்ரெடி டன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஷோ ஆகுது. இதில் வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகணும், உங்களோட நீங்கள் டேக்ஸ் பண்ண பே பண்ண அமௌண்ட் வந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு வரணுமோ அந்த அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து இந்த டேட்டா ஃபெச் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து மொத்தம் 4 டேப் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பர்சனல் இன்ஃபோ, அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்கம் சோர்சஸ், நெக்ஸ்ட் வந்து டேக்ஸ் சேவிங் அண்ட் டேக்ஸ் சம்மரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்கம் சோர்ஸ். இன்கம் சோர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு சேலரிடு இன்கம், உங்களுக்கு என்னென்ன சேலரிலாம் வந்திருக்கோ எல்லா டேட்டாவுமே வந்து இங்கே ஃபெச் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து என்னென்ன வந்து ரிட்டர்ன்ஸ் வாங்கியிருக்கீங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இன்ட்ரெஸ்ட் இன்கமில் இருக்கும். அண்ட் கெயின்ஸ் ஃப்ரம் த மியூச்சுவல் ஃபண்டு ஸ்டாக்ஸ்லேருந்து நீங்கள் எதாவது ரிட்டர்ன்ஸ் கேதர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த டேட்டாலாம் இங்கே இருக்கும். அண்ட் நீங்கள் எதாவது டிவிடெண்ட் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது டிவிடெண்ட் டீட்டெயில்ஸில் இருக்கும். அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இவங்க வந்து எக்ஸாக்டாக வந்து மென்ஷன் பண்ணி அதை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இவங்க வந்து பண்ணியிருக்கும்போது இது நம்ம ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ மட்டும் பண்ணிக்க முடியும். ஸ்டாக்ஸில் வந்து ப்ராஃபிட் அதில் லாஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் ஆட் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு உங்கள் ப்ரோக்கரோட டேட்டாவை வந்து நீங்கள் இதில் ஃபெச் பண்ணி நீங்கள் வந்து அதை பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டேக்ஸ் சேவிங்ஸ். ஸோ இதில் வந்து என்னென்ன டேக்ஸ் டிடக்ஷன்ஸ்லாம் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு ஏடிசி லைக் பிபிஎஃப் இன்சூரன்ஸ் இல்லை இஎல்எஸ்எஸ் ஸ்கீம் ஏதாவது போட்டிருக்கீங்க அப்படின்னா அது வந்து கிளைம் ஆகும். இல்லை நீங்கள் ஏதாவது டொனேஷன் பண்ணியிருக்கீங்கன்னா அது எல்லாமே இங்கே தான் வந்து கிளைம் ஆகும். நெக்ஸ்ட் வந்து டிடிஎஸ் டேக்ஸ் எது எதுக்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. எனக்கு வந்து இதில் கம்மியான அமௌண்ட் தான் வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா எனக்கு டோட்டல் இன்கம் வந்து மோர் தென் 50,000 இருந்தாலும் எனக்கு வந்து நான் ஃபார்ம் 121 லாஸ்ட் இயர் வந்து அது ஃபார்ம் 15G இருந்தது. அதை நான் ஃபைல் பண்ணி எனக்கு முன்னாடியே வந்து அந்த டேக்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை நான் வந்து அவாய்ட் பண்ணதுனால எனக்கு வந்து கம்மியாக தான் ஒரே ஒரு டைம் தான் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அதனால எனக்கு அது கம்மியாக காட்டுது. ஸோ இது இன்கேஸ் ஏதாவது உங்கள் ஸ்டாக்ஸ்லேருந்து ஏதாவது லாஸஸ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கேரி ஃபார்வர்டும் பண்ண முடியும். அதுக்குள்ள டேட்டாவும் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட என்டையர் டேட்டாவுமே வந்து ஷோ ஆகும். உங்களுக்கு டோட்டலாக வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகும், உங்களோட டேக்ஸ் டைப் என்ன, லைக் ITR 1 அண்ட் வந்து நியூ ரெஜிம். ஸோ இது வந்து டிபெண்ட்ஸ் தான். நியூ ரெஜிம் அண்ட் ஓல்ட் ரெஜிம் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஹவுசிங் லோன் இருக்குது, நீங்கள் வந்து ப்ராப்பராக டிடிஎஸ் டிடக்ஷன்ஸை வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஓல்டு ரெஜிம் சூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் வந்து உங்களுக்கு நியூ ரெஜிமே வந்து பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து விவுட் டீட்டெயில்டு கால்குலேஷன் வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. இதில் உங்களோட கிராஸ் இன்கம் என்ன, டேக்ஸபிள் இன்கம் என்ன, நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் வந்து பே பண்ணியிருக்கீங்க, அண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்டோட எலிஜிபிலிட்டி என்ன, ஸோ எல்லாமே வந்து இங்கே வந்து லிஸ்ட் ஆகிருக்கும். அண்ட் வந்து ITR 1 வந்து நீங்கள் வந்து இந்தியன் ரெசிடெண்ட்டாக இருக்கிறதுனால ITR 1 சூஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இதே வந்து நீங்கள் வந்து ஒரு NRIயாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ITR 2 வந்து செலக்ட் பண்ணணும், லைக் ரெசிடென்ஸ் ஸ்டேட்டஸ் வந்து NRI அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் வந்து சப்மிட் பண்ணுறது என்னோட ஒய்ஃப்க்கு தான் பண்ணுறேன். ஸோ அவங்க வந்து ரெசிடென்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து டேக்ஸ் ரெஜிம் வந்து நியூ ரெஜிம். ஸோ இதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு எது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. எனக்கு வந்து ஓல்டு ரெஜிமை விட நியூ ரெஜிமில் எனக்கு கொஞ்சம் பெட்டராக வந்து டேக்ஸபிள் இன்கம் வந்து கேல்குலேட் ஆகிருக்கு. அண்ட் வந்து எனக்கு அப்கமிங் இயர்ஸில் எனக்கு நியூ ரெஜிம் இருந்தால் எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுனதுனால நான் அதை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் அண்ட் வந்து இன்கம் டேக்ஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் டேக்ஸ் பெய்ட் சேவிங்ஸ் இதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு கம்ப்ளீட் ஃபைலிங் கொடுக்கலாம். ஸோ கம்ப்ளீட் ஃபைலிங் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். பேமெண்ட் வந்து பேஸ்ட் ஆன் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. ஒரு ரெசிடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஒரு 500 to 1000 அந்த ரேஞ்சில் கேட்பாங்க. ஒரு NRIனா 1500ன்னு கேட்பாங்க. நான் வந்து டிஃபால்ட்டாக வந்து 65% வந்து அது மாதிரி டிஸ்கவுண்ட்டுன்னு கொடுப்பாங்க. பட் நீங்கள் வந்து கொஞ்சம் அவங்கள புஷ் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா ஒரு 70%, 75, சில டைம் வந்து 80% கூட கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து வியூ ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் 70% ஆஃப் அப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து சேவ் ஆகுது. எனக்கு வந்து ஜஸ்ட் வந்து 377 பே பண்ணாலே போதும் அப்படிங்கிறது ஷோ ஆகுது. ஸோ இதை நான் கம்ப்ளீட் பண்ணி ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், நீங்கள் ITR வந்து ஃபைல் பண்ணிட்டீங்க. இன்னொரு ஒரு ஸ்டெப் இருக்குது, என்னென்னா வெரிஃபிகேஷன். ஸோ உங்களோட ஆதார் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். உங்களுக்கு எந்த காண்டாக்ட் நம்பர் நீங்கள் வந்து ஆதாரில் மேட்ச் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணிங்கன்னா ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டாகவே ஃபினிஷ் ஆகிடும். ஸோ இதில் வந்து ஒரே ஒரு நோட் வந்து NRIக்கு
என்ஆர்ஐ வந்து எல்லாருமே வந்து அப்ராட் போயிருக்கிறதுனால சில பேர் வந்து நம்பர்ஸை வந்து ஸ்டில் ஆக்டிவாக வச்சுருப்பாங்க. சில பேர் வந்து அதை நான் யூஸே பண்ணல ஏன் ஆக்டிவாக வச்சுருக்கணும்னு நினைப்பாங்க. பட் நீங்கள் வந்து உங்களுக்கு ஓடிபி வந்து ரிசீவ் ஆகணும், நிறைய மெசேஜஸ் வந்து இந்தியாவிலேருந்து ரிசீவ் ஆகணும் அப்படிங்கும்போது நீங்கள் இயர்லி பேக்கேஜ் மாதிரி வச்சுக்கலாம். லைக் வந்து ஜியோலேயே வந்து சில ஆஃபர்ஸ் இருக்குது. 2500க்கு நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இயர் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து மெசேஜஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். உங்களோட நம்பரும் ஆக்டிவாக இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு ஹிண்ட்டுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா ஃபர்தராக வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறீங்கங்கும்போது உங்களோட காண்டாக்ட் நம்பருக்கு நிறையா ஓடிபிஸ் அண்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸு, பேங்க்கோட டெய்லி ரிப்போர்ட்ஸ் வந்து ஷேர் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதில் நீங்கள் மானிட்டர் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரீஃபண்ட் ப்ராசஸ்ஸு. ரீஃபண்ட் ப்ராசஸ் வந்து 20 to 45 டேஸ் எடுத்துப்பாங்க. அந்த ரீஃபண்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வீடியோவில் எப்படி வந்து ஐடிஆர் வந்து ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோட ஃபினான்ஸ் துறையின் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.